ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே இருக்க கேட்லாக் வரும். அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு தான். இது 3 சைடும் பாதம் வச்ச ஒரு பூஜை பிளேட்டு. 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளதுங்க. இந்த மாதிரி பாதம் வச்சுலாம் இப்போ வர்றதில்லை. இதை அந்த பூஜை பிளேட் வந்து 1100 ரூபான்னு விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையிலேயே ஒரு சோமச கரண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த காலத்தில் வந்து சோமசான்ற பலகாரம் பண்ணுறதுக்கு அந்த வரும்பை கட் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சக்கரம் மாதிரி இருக்கிறத அதில் இருக்க பூரணம் எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கரண்டி வந்து ரொம்ப பழமையானது. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 800ன்னு விலை கொடுக்குறேங்க, 800 ரூபா. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு கூடை தான். பித்தளையில் ஒயர்லேயே பின்னுனா ஒரு கூடை, பித்தளை ஒயரில். அது ஒரு பெரம்பு கூடை எப்படி பின்னுவாங்களோ அதே மாதிரி பின்னியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் ரேர்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும், ரொம்ப அவைலபிள் கிடையாது. அந்த மாடலுக்காகவே ஒரு கூடை எப்படி பின்னணும் அப்படிங்கிற மாடலுக்காகவே வாங்குறது உண்டு. பட் இது வந்து கொஞ்சம் அந்த 2-3 இடத்துல ஒயர் வந்து இந்த மாதிரி கட் ஆகியிருக்கு, டேமேஜாக தான் இருக்குது. பட் கிடைக்காத பொருள் அப்படிங்கிறதுனால பரவாயில்லன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வித்தியாசமான பொருள் அப்படிங்கிற கேட்டகரியில் எடுத்துகிட்டு வரது தான். இந்த கூடையும் கொஞ்சம் அந்த டேமேஜ் இருக்கிறதுனால ரேட்டு கம்மிங்க, 800ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு டம்ளர் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு டம்ளர். வித்தியாசமான ஒரு டம்ளர்லேயே வித்தியாசமான ஷேப்பு. இந்த ஷேப்பில் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. டம்ளர் கொஞ்சம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பூஜை அறையில் நம்ம தீர்த்தம் வைக்க அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு உள்ளது. 600 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 600ங்க. அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு தாம்பாளம், சாரி பித்தளை பாக்ஸ். 2 பித்தளை பாக்ஸு, ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ள பாக்ஸ் தான். சின்ன சின்ன பாக்ஸு. இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கக்கூடியது. சைஸ் சின்னது தான். ஏதாவது சின்ன பொருள் வச்சு நம்ம பீரோவில் இந்த மாதிரி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு சைஸ், 1.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2 செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன். 2 சேர்த்து 600ன்னு விலை கொடுக்குறேன், 600 ரூபா. அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு தாம்பாளம். இதுவும் தாம்பாளம்னா முழுக்க வெங்கல தாம்பாளம். அபிஷேகம் அந்த மாதிரி இதுகள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடியில் வந்து பாதம் வச்சது. பாதம் வந்து அதோடையே இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும், ஜாயின் பண்ணதாக இருக்கும். இப்போ வர்றதெல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் அந்த பிளேட்டோடையே ஒரே வார்ப்பில் உள்ளது. இந்த வெங்கல தாம்பாளங்கிறது இந்த ஒரே வார்ப்பில் உள்ளதுக்கு தான். அது வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400 ரூபா, 1400ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தீபார்த்தனை காமிக்கக்கூடிய ஒரு இது தட்டு தான். இது வந்து இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. 7 இது இருக்கக்கூடியது, 7 தீபம் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. சைஸ் 7 இன்ச்சு சைஸ் இருக்குது. 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1600. வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும். தனித்தனியாக ஒன்றுமே தனித்தனியாக கலட்டிக்க முடியும். கலட்டிட்டு வாஷ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ஈஸியாக இருக்கக்கூடியது தான். நம்ம வேணால் ஆன்டிக் கேட்டகரியில் இருக்க பொருட்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே தான் நம்ம சேலில் போடுறோம். அடுத்ததாக பார்க்கறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். 2 கிண்ணம் வச்ச ஒரு ஸ்டாண்டு. 2 சைடும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. நம்ம டைனிங் டேபிளில் சட்னி எடுத்து வைக்கிறது, இட்லி பொடி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரியோ, இல்லை உப்பு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா நம்ம பூஜை அறையில் சந்தன குங்குமம் எடுத்து வைக்கிறதுக்கோ, அந்த மாதிரி மல்டி பர்பஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1400 ரூபாங்க, 1400. சைஸ் வந்து 10 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. அந்த காலத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. 2 சைடும் கீழே வந்து பாதம் வச்சுருக்காங்க. 2 சைடும் எல்லாமே பர்மா தேக்கு, அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கு தான். உள்ளே வந்து 2 டிவிஷனாக இருக்குது. நம்ம நல்லாவே ஆனால் அந்த ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல பொருள் வச்சு நம்ம பீரோவில் வைக்கக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நல்ல அதே மாதிரி மரமும் அந்த காலத்தில் உள்ள அந்த ரேகையை பார்த்தோம்னாலே தெரியும், அவ்வளோ கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு மரம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய பெட்டி. வெளியில் மட்டும் அந்த பாலிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து அந்த பர்மா தேக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. சைஸ் 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. 6 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு அளவு. 2800, 2800ன்னு விலை கொடுக்குறேங்க. ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்குறது பெரம்பில் இருக்கக்கூடிய ஒரு கூடை தான். இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளதான். அந்த அதில் வாங்குறது அந்த பெரம்பு ஐட்டம் ஃபுல்லாக இப்போது இது வந்து ஃபுல்லாக அங்கே பர்மாவிலேருந்து கொண்டு வந்த பெரம்பு ஐட்டம் தான் இங்கே கிடைக்கிறது ஃபுல்லாக.
நல்ல கண்டிஷனில் உள்ளது, நல்ல வித்தியாசமானது, நல்ல தொங்க விட்டுக்கிற மாதிரி ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூடை எதுக்காகனா உங்களுக்கு குருவி இல்லை அந்த சின்ன சின்ன பறவைகளுக்கு உள்ள தண்ணி வச்சோ இல்லை கொஞ்சமாக குருணை வச்சோ நம்ம வச்சோம்னா அழகாக உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு அதில் கூடு கட்டுறதுக்கு பதிலாக அந்த இதில் அப்படி தங்கிக்குங்க. அதுக்காக வைக்கிற உள்ளது தான் இந்த கூடை. இது வந்து 1600 விலை கொடுக்குறாங்க, 1600. சைஸ் பார்த்தோம்னா நல்லா 1.25 அடியை விட பெருசு, நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான இது தான், வெங்கலத்தில் உள்ள ஒரு பனிக்கு, எச் பனிக்கு. ஆனால் இது வந்து நல்ல ஹெவி வெயிட், வெங்கலம் ஹெவி வெயிட்டு, 2 சைடும் வளையம் வச்சது, ஆன்டிக் கேட்டகரியில் வர்றதுங்க. எல்லாத்துலேயுமே என்கிரேவிங் ஒர்க் இருக்கும். அதை நம்ம வந்து எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன என்கிரேவிங் ஒர்க் இருக்கும். நம்ம சுண்ணாம்பு தடவி பார்த்தோம்னா நல்லாவே சுண்ணாம்போ இல்லைன்னா உங்களுக்கு விபூதினா டெம்பரரியாக தடவைனா விபூதியை தடவி பார்த்தா தெரியும். பர்மனெண்ட்டாக வேணுன்னா சுண்ணாம்பு தடவி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அந்த காலத்தில் உள்ளது. இப்போ வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்களில், நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்களில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சு தான் இப்போ ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அருமையாக இருக்கக்கூடியது. வெயிட்டே பார்த்தோம்னா 2.25 கிலோ கிட்ட இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியதுங்க. இதெல்லாம் பீஸ் ரேட்டு, ஆன்டிக் ரேட்டு வந்துடும். 5900 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய பானை தான், 2 பானை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 2மே வெங்கல பானையெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த வாட்டத்தில் கிடைக்கிறதில்ல. இது 2மே நல்ல கண்டிஷன். அதே சமயம் சைஸ் வந்து மாட்ரேட் சைஸு, 7 இன்ச்சு ஒன்று, 6 இன்ச்சு ஒன்று. ஒரு இதில் சக்கரை பொங்கல், ஒரு இதில் வெண்பொங்கல் வைக்கிற மாதிரி சைஸாக இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த ஒரு உள்ளேயும் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் சின்ன ஒரு டிண்ட் இருக்குது. இந்த இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதுலங்கிறதுனால பரவாயில்லன்னு தான் நம்ம எடுத்துருந்துருக்கோம். இன்றைக்கி இந்த 2 பானையுமே கேஜி ரேட்டுக்கு போட்டிருக்கேன். 2 பானையும் சேர்த்து தாங்க ரேட், 2 பானை கொடுக்குறேன். 2 சேர்த்து 4 கிலோ இருக்கக்கூடியது. கிலோ 1400 கொடுக்குறேன். வெங்கல பானையெல்லாம் கிலோ 1400 கிடைக்கிறது இல்லை. இது வந்து கிலோ 1400 கொடுக்குறேன். 5900, 2 பானையும் சேர்த்து தான் கொடுக்குறேன். 5900 விலை கொடுக்குறேங்க. 2மே நல்ல லேசாக தட்டினோம்னாலே அந்த கண்ணீர்னு அந்த சவுண்டோடு இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள அரிசி ட்ரம் நல்ல இதுவும் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது. 2 சைடும் இந்த மாதிரி வளையம் வச்சுருக்கு. இந்த மாதிரி வளையம் வச்சுருந்தாலே அந்த பொருட்கள் ஃபுல்லாக கொஞ்சம் பழமையானது அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் போயிடுது. ஏன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த வளையம் வச்சு செய்யறதுங்கிறதே செய்யறதில்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தோம்னா அடியில் பேஸு கம்பி கொடுத்து அந்த பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே அவ்வளோ வேலைப்பாடு அழுத்தமாக இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு தண்ணி ஊற்றி வச்சுக்கோவோ, அரிசி வச்சுக்கோ, எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல உள்ளேயும் கண்டிஷன் அருமையாக இருக்கக்கூடியது. மேலே வரும்புலையுமே கம்பி கொடுத்து வரும்பு மடக்கி விட்ருக்காங்க. நல்ல கெப்பாசிட்டியும் நல்ல 25 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. இது இன்னைக்கு கேஜி ரேட்டுக்கு கொடுக்குறேங்க. 3.25 கிலோ இருக்கக்கூடியது. கிலோ 1500 விலை கொடுக்குறேன். 5800, 5800 விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.